சின்ன விசுவாசம் பெரிய மாற்றம். தேவன் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். அன்பு மிகவும் பலமானது, உயிரையும் விடும். இந்த அன்பு அவரை கட்டுப்படுத்துகிறது மட்டுமல்ல, நம்மையும் கட்டுப்படுத்துகிறது. அவரால் மீற முடியாது, நம்மாலும் மீற முடியாது. நமக்காக அவர், அவருக்காக நாம். அவர் நம் தகுதி பார்த்து அன்பு கூறவில்லை. நம் குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் அனைத்தையும் மறந்து அன்பு கூறுகிறார். நாமும் அவர் இன்ன தருவார் என்று எதிர்பார்த்து அன்பு கூறவில்லை. அவருடைய சர்வ வல்லமை உன்னதங்களை நாடாமல் அவைகளை மறந்து அவரை மட்டும் நாடுகிறோம். அவர் மட்டுமே வேண்டும் நமக்கு, நாம் மட்டுமே வேண்டும் அவருக்கு. மத சம்பிரதாயங்கள் ஒரு படுகுழி. அதில் விழுந்தவன் தேவ அன்பை ருசிக்க முடியாது. வார்த்தையை கொண்டு சட்டத்திட்டங்கள், பாரம்பரியங்களை மதங்கள் நமக்கு தருகின்றன. இவை ஒரு மனுஷனையும் மாற்றாது, திருத்தாது, தேவனை நமக்கு காட்டாது, வரும் ஆபத்திலிருந்து நம்மை தப்புவிக்காது. அதனால் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. இயேசுவை பிசாசு சோதித்தான் 3 விதங்களில். உண்மையாக தேவனை அவர் நேசித்தபடியால் இந்த சோதனைகள் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று அவைகளை காட்டினான். நீ என்னை தொழுதுகொள் என்றான். தேவன் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்றார் அவர். பசிக்கிறதா? இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு என்றார். தனக்கு வேண்டியதை தேவன் தருவார் என்ற உறுதி அவரிடம் இருந்தபடியால் அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. அவருக்கு வேண்டிய ஆகாரம் பரலோகத்திலிருந்தே வந்தது. அடுத்த சோதனை தான் டாப் டக்கர். வசனத்தை கொண்டு அவரை மடக்க பார்க்கிறான். வசனம் சொல்லுகிறபடி நிச்சை, இதோ இந்த உயரத்திலிருந்து நீ கொதித்தாலும் உனக்கொன்றும் நேரிடாது. ஆமாம், அவர்தான் சொல்லி இருக்கிறாரே, உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி தன் கைகளில் சுமந்து செல்லும்படி தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று என்கிறான். மதங்கள் இதைத்தான் நமக்கு போதிக்கின்றன. ஆனால் தேவன் இப்படி செய்வதில்லை. இயேசு இதன்படி செய்திருந்தால் கை காலை முறித்து கொண்டிருப்பார். வார்த்தையின்படி எப்படி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லித்தராவிட்டால் நாம நடந்தால் இப்படித்தான் மதிமயங்கி விடுவோம். எல்லாவற்றையும் மேஜிக்காக மாற்ற முடியும், அற்புதம் செய்கிற தேவன்தான் நம்மோடு இருக்கிறாரே என்ற தவறான எண்ணம் ஆரம்பத்தில் நம் எல்லோரிடமும் உண்டாகும். இது இயல்புதான். தேவனுடைய அதிசய சக்தியை பார்க்கும்போது இது இயல்பே. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி நம்பி நன்றாக வாங்கி கட்டி கொண்டார்கள். சாப்பிட அவர் தேன் போன்ற ஆகாரம் கொடுத்திருந்தும் அவர்கள் அதில் திருப்தி அடையாமல் தங்களுக்கு புசிக்க மாம்சம் வேண்டும் என்று வாதிட்டார்கள். இது தேவனால் முடியாதா? முடியுமே. இதுதான் அவரை சோதிப்பது என்பது. உடனடியாக ஒரு மேஜிக் மூலம் சகலவற்றை நமக்கு சாதகமாக தேவன் மாற்றி தரட்டும். இது அவரை கோபப்படுத்தியது. அவரும் செய்தார் அப்படியே. இதுதான் அதிசயம். அவர் விரும்பி செய்யவில்லை என்பதுதான் அதன் முக்கியமான விஷயமே. அவர்கள் விரும்பியபடி மாம்ச ஆகாரத்தை போதும் போதும் என சொல்லும் அளவுக்கு கொடுத்தார். அதை சாப்பிடும் போதே அவர்களை சாகடித்து விட்டார். இது கொடுமை இல்லையா? ஆகையால் தான் நாம் தேவனிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவரை நேசிக்கிறதை தவிர வேற எதையும் அவரிடம் நாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இந்த ஆபத்தை உணராமல் தேவனிடம் அற்புதம் கேட்டு தொந்தரவு செய்யவே மதங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. அற்புதம் ஒருவன் பெற்றுவிட்டால் அவனை பரிசுத்தவானாக, சிறந்த சாட்சியாக சபைகள் பார்க்கின்றன. இதனால்தான் மதங்கள் ஒரு படுகொழி என்று சொன்னேன். தேவன் எதை கொடுத்தாலும் அதில் திருப்தி கொள்வதுதான் அன்பின் வழி. இப்படிப்பட்டவனால் தான் தேவனோடு நடக்க முடியும். இப்படி மூடத்தனமான நம்பிக்கைகளை மதங்கள் போதிப்பதால் அவைகளை ஜனங்கள் புறக்கணிக்கிறார்கள். அவைகள் ஒன்றுக்கும் உதவாது. பொய்யான நம்பிக்கைகள் அவரிடம் நிறைய இருக்கின்றன. இவை எதுவும் அவர்களை காப்பாற்றாது. ஆபத்திலிருந்து தேவன் உன்னை காப்பார் என்பதுதான் அந்த வசனம் சொல்கிற பொருள். நமக்காக ஆபத்தை உண்டாக்கி கொள்ள அந்த வசனத்தை கொண்டு அவர் செய்ய சொல்லவில்லை. வார்த்தை கொல்லும், ஆவியோ அதை உயிர்ப்பிக்கும் என்பதன் அர்த்தம் இதுதான். அவரை நேசிக்க தெரிந்த ஒருவனால் தான் இந்த பிசாசின் 3 தந்திரங்களையும் ஜெயிக்க முடியும். அவரை அன்பை தவிர எதுவும் எனக்கு வேண்டாம் என்பவனே இந்த தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியும். அவைகளால் அவன் பாதிக்கப்படுவதே இல்லை. ஆமாம், தேவன் நமக்கு கற்பனைகளை கொடுக்கவில்லை, அன்பை கொடுக்கிறார். அன்பு பலவித ஒழுக்க நெறிகளை எதிர்பார்க்கிறது. அந்த ஒழுக்க நெறிகளை அன்பில்லாமல் கைக்கொள்வதால் மதங்கள் உண்டாகிவிட்டன, மார்க்க பேதங்கள் உண்டாகிவிட்டன. அன்புதான் முதலாவது. அவர் என்னை நேசித்தபடியால் ஒழுக்க நெறிகள் இல்லாத என்னை ஏற்றுக்கொண்டாரே, பின்பு அவைகளை எனக்கு போதிக்கிறார், சொல்லித் தருகிறார் கை கொள்ளும்படி. தேவனை நேசிக்க தெரியாத ஒருவனுக்கு எந்த அளவு ஒழுக்க நெறிகளை சொல்லித்தந்தாலும் அது எலிகளுக்கு ஓட்டப்பந்தயம் சொல்லித் தருவது போலத்தான். அவனால் திருந்தவே முடியாது. எலிகள் முன்னும் பின்னுமே ஓடும் ஒழிய முடிவிலுள்ள பந்தய கோட்டை தொடாது. இதுதான், இவ்வளவுதான் மதங்கள். இயேசு நீங்கள் சரீரம், நான் தலை என்கிறார்.
தலையின்றி சரீரம் இயங்காது, சரீரமின்றி தலையால் ஒன்றும் செய்ய முடியாது. பிழைத்திருக்க ஒன்றுக்கொன்று அவசியம் வேண்டும். தேவனுக்கும் நாம் வேண்டும், நமக்கும் தேவன் வேண்டும். அவரில்லாமல் நம்மால் அமைதியாக வாழ முடியவில்லை. இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்திருக்க சுயநலமற்ற அன்பினால் தான் முடியும். எந்த எதிர்பார்ப்புமற்ற அன்பு இருந்தால் தலை சொல்கிறபடி சரீரம் கீழ்ப்படியும். சரீரத்தை அதன் நலனுக்காக, பாதுகாப்பிற்காக, போஷிப்பதற்காக தலை செயல்படுத்த முடியும். கையை பாதுகாக்க கண்ணும், கண்ணை பாதுகாக்க கையும் செயல்படுகிறது. இரண்டும் தலையால் கட்டுப்படுத்தப்படுவதால் இது சாத்தியமாகிறது. மற்றபடி இது கூடாது. அதாவது நாம் நமக்காக வாழாமல் தேவனால் பிறருக்காக வாழ்கிறோம். பிறரை போஷிக்க, பாதுகாக்க, வழிகாட்ட தேவன் இதற்கான பலத்தை, ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். உனக்கு உள்ளவைகளிலிருந்து பிச்சை போடு, அப்போது எல்லாம் சுத்தமாயிருக்கும் என்கிறார் இயேசு. எப்படி? லூக்கா 11:41. நான் பிச்சை போட்டால் எப்படி நான் சுத்தமாவேன்? எனக்காக வைத்திருப்பவைகளை எடுத்து பிச்சை போடு என்கிறார். இது கஷ்டம். எனக்காக வைத்திருப்பது எனக்கானவை அல்ல, பிறருக்கும் அதன் மேல் உரிமை உள்ளது. அப்படி எண்ணினபடியால் நான் சுத்தமாகிறேன். இதுதான் மெய்யான தேவ பரிசுத்தம். பரிசுத்தம் உடையில் இல்லை, நடையில் இல்லை, நகை போடாமல் இருப்பதில் இல்லை. நமக்குண்டானவைகளை எவ்வித கஷ்டமும் இல்லாமல் தேவையானவர்களுக்கு கொடுப்பதில்தான் இருக்கிறது. பிச்சையாக திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் இல்லாமல் இது கஷ்டம். ஆனால் இதுதான் பரிசுத்தம், தேவ பரிசுத்தம். இதுதான் அன்பு. நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். அன்பாக இருக்க தெரியாமல் தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். நம்முடையவைகளை இறுக பற்றி கொண்டு, நமக்கென்று வைத்துக்கொண்டு, அதிகமாக குவித்து வைத்துக்கொண்டு தேவன் எப்படி நம்மை நோக்கி பார்ப்பார்? ஆபத்து நம்மேல் புயல் போல சடுதியாய் வரும்போது எவ்வளவு ஜெபித்தாலும் பதில் இருக்காது. இடுக்கணும் நெருக்கமும் நம்ம மேல் வரும்போது அவர் எப்படி நம்மை திரும்பி பார்ப்பார்? நாம் பிறரை நேசிக்க தெரியாவிட்டால் தேவனை எப்படி நேசிப்போம்? தலையின் முழு கட்டுப்பாட்டில் சரீரம் இருக்க வேண்டும். அதற்கென்று தனியாக ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது. கண்ணின் தேவைக்கு கை வர விருப்பமில்லை என்றால், கையின் தேவைக்கு கண்ணால் செயல்பட சம்மதிக்கவில்லை என்றால் தலையால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கேடுகட்ட நிலையை பார்த்து சும்மா இருக்க வேண்டியதுதான். தானாக கை போக வேண்டும். தானாக கண் கையின் தேவைக்கு செயல்பட வேண்டும். இரக்கம் செய்வதில் ஏன் தயக்கம்? ஏன் யோசனை? ஏன் தடுமாற்றம்? இரக்கம் செய்ய பயப்படுகிறோம். பிறர் என்ன சொல்வார்களோ என எண்ணி தடுமாறுகிறோம். உண்மையா இல்லையா? இதுதான் நம் பிரச்சனை. நம் மனம் அடித்துக் கொள்ளுகிறது, உதவு என்று. ஆனால் அதற்கு முன் யார் என்ன சொல்வார்கள் என்றோ, செய்தால் என்ன ஆகுமோ என்றோ யோசிக்கிறோம். ஏன் இப்படி யோசிப்பதால் நம் மனம் மயங்கி செய்யாமல் விலகி விடுகிறது. தேவைக்கு தக்கபடி உண்மையாக செயல்பட முடியவில்லை. நான் யோசிக்கிறேன், தேவனை சார்ந்து கொள்ளாமல் நம்மே சார்ந்து கொள்வார்களோ என்று யோசிக்கிறேன். இதுவும் அவசியம்தானே. நாம் தசமபாகம் கொடுப்பதில்லை. நம்முடையதெல்லாம் தேவனுடையது என்று எண்ணுகிறோம். அதனால் பிறருக்கு கொடுக்க முடியாதவை என எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் அவருடையது என்றால் எதுவுமே பிறர் தேவைக்காக தர தயக்கம் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் என்பது தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, நன்மை செய்ய படிப்பதும் கூட. நன்மை செய்ய படிக்காமல் தீமையை விட்டு விலக கற்பதால் என்ன பிரயோஜனம்? நன்மை செய்ய தெரியாத ஒருவன் என்னதான் தீமையாற்றவனாக இருப்பதால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இதை செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது என்பதால் என்ன நிகழ்ந்து விட போகிறது? இது தீட்டு, அது ஆகாது என்று ஒன்றுமில்லை. இவையெல்லாம் மத பிசாசுகள். இவை போலியான பக்தி தோட்டத்தை தருமே ஒழிய தேவனுக்கும் இவைகளுக்கும் ஒரு சம்மதமும் இல்லை. முன்பே பார்த்தபடி பிசாசின் 3 ஆயுதங்களில் மதமும் ஒன்று. பசி, உலோக ஆசைகள் என்பன மற்றவையாகும். இவைகளால் சிக்கொண்டவன் மீளவே முடியாது. இந்த 3 பெயர் தான் மாமிசம். நுனித்தோலாய் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இவைகள் இருக்கின்றன. இதைத்தான் விருத்த சேதம் செய்து அகற்ற வேண்டும் என்கிறார் தேவன். அவ்வளவு மாம்சத்தையும் எளிதாக யாரும் நீக்கிவிடலாம் போலிருக்கிறது விரும்பினால். அதனால் வாழ்க்கை மிக பெரிதாக பாதித்து விடாது. விருத்த சேதனத்தை தேவன் விசுவாசத்திற்கு அடையாளமாக ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஏனெனில் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் மாம்சத்தை அழிக்க அவசியம். பசியை மேற்கொள்கிறோம் அவரை நம்பி, உலக ஆசைகளை மேற்கொள்கிறோம் அவரை நம்பி, அர்த்தமற்ற மத கட்டுப்பாடுகளை உடைத்தெறிகிறோம் அவரை நம்பி.
மாம்சத்தை அழிக்க முடியாது, அது வீண் பிரயாசமே. மாம்சத்தை ஒருவன் மேற்கொண்டால் மட்டும் போதும் என்று அவன் ஆவிக்குரியவனாகி விடுகிறான். அவனிடம் பழுதற்ற வாழ்க்கை மட்டுமே வெளிப்படும். அல்லது இயேசுவை ஒருவன் விசுவாசித்தால் மட்டும் போதும், அவனிடம் மாம்சம் காணப்பட முடியாது. பசிக்கோ உலக ஆசைக்கோ மத கட்டுப்பாடுகளுக்கோ அவன் அப்பாற்பட்டவனாக இருப்பான். இதனால் தான் இயேசுவால் தைரியமாக சொல்ல முடிந்தது, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளையே அவனும் செய்வான் என்று. யோவான் 14:12. அதாவது அவரைப் போல அவனும் பழுதற்ற வாழ்க்கை வாழ்வான், நீதியாக வாழ்ந்து மரணத்தை ஜெயிப்பான். இதுதான் விசுவாசம் செய்வது. அவன் பணத்தின் பின்னே ஓடமாட்டான், புகழின் பின்னே ஓடமாட்டான். இவையெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். மாம்ச கிரியைகள் அவர் அழிப்பதால் அவர் உலகத்தின் பாவங்களை தீர்க்க தேவாட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். பாவங்களை தீர்க்கிறவர், வெறுமனே மன்னிக்கிறவர் அல்ல. தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனையும் ஆவிக்குரியவனாக அவர் மாற்றுவார். அதன் பின் அவன் அன்பாகவே இருப்பான். அன்பின் தன்மையாகிய இரக்கம், தயவு, உண்மை, பணிவு, தாழ்மை, சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், சமாதானம், சந்தோஷம் அத்தனையும் அவனிடம் தானாக உண்டாகி இருக்கும். மாம்சத்தின் தன்மையாகிய எதுவும் அவனிடம் காணப்பட முடியாது. இவன்தான் ஆவிக்குரியவன். அன்பின் உருவமாக, பரிசுத்தத்தின் அடையாளமாக, நீதியில் பழகினவனாக, விசுவாசத்தில் தேறினவனாக இருப்பான். இயேசுவை விசுவாசிப்பதால் உண்டாகிற பலன் இது. அவனிடத்தில் சுயம் என்கிற மாம்சம் வாசனைக்கும் காணப்பட முடியாது. சின்ன விசுவாசம், பெரிய மாற்றம். நாம் இயேசுவை காணவில்லை, அவர் வார்த்தையை படிக்கிறோம், அதில் அவரை பார்க்கிறோம், அதை விசுவாசிக்கிறபடியால் இந்த மாற்றம் 2100 வருடங்கள் ஆகியும் இன்றும் நமக்குள் நிகழ்கிறது. அவர் வார்த்தையை விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் எவன் மேலும் இது பலிக்கிறது. பாரபட்சமே இல்லை. தேவன் தன் வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறார். திருத்த முடியாத தன்மையுடைய மனுஷனை தேவன் தன் வார்த்தையால் இன்று முழுக்க முழுக்க தன்னை போல திருத்துகிறார். பாவங்கள் மட்டுமே நிறைந்த மனுஷனை தேவன் தன்னை போல அன்பின் சொரூபியாக மாற்றுகிறார். பணத்தாசை பிடித்தவர்கள் நாம், நியாயத்திற்காக சண்டையிடுகிறவர்கள், கொள்கிறவர்கள் நாம். இவைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆமாம், ஆகையால் நமக்கு சமாதானம் இல்லை. இதனால் மாம்சமான எவனுக்கும் நிம்மதி இல்லை. ஆமாம், எவனுக்கும். இந்த உலகம் அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன் தன் வார்த்தையை கொடுத்ததோடு மாத்திரம் நிறுத்தி கொண்டார். அவர் வார்த்தை கெட்டுப்போன ஆதாமின் சந்ததியாக நம்மை திருத்தட்டும் என்று நாசகாரமாக மாறிப்போன இந்த உலகை அழிக்காமல் சும்மா விட்டுவிட்டார். அவர் வார்த்தை முழுக்க இந்த உலகம் அனைத்தையும் மாற்றட்டும் என்று, அனைத்து மனுஷர்களும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார் என்று அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆகையால் இது மாறட்டும். நாம் முதலில் மாறுவோம். ஆவிக்குரியவர்களாக, மாம்சத்தின் வாசனை சிறிதும் அற்றவர்களாக, அன்பின் பூரணப்பட்டவர்களாக, நீதியிலும் நன்மை செய்வதிலும் தேறினவர்களாக, நாம் சித்தம் ஒன்றும் செய்யாமல் தேவ சித்தப்படி நடந்தால் இவ்வாறாக நாம் மாறியிருப்போம். இப்படி மாறாவிட்டால் எங்கோ எதிலோ வழி விலகிவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் மேல கொண்ட விசுவாசம் இப்போது அற்ப விசுவாசம். இது நம்மை ரட்சிக்காது. இன்னமும் பொருளாசையுள்ளவர்களாக, வாக்குவாதம் பண்ணும் சண்டைக்காரர்களாக இருந்தால் நாம் இன்னமும் விசுவாசிக்கவே இல்லை. வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். வார்த்தை கொல்லும், ஆவியோ அதை உயிர்ப்பிக்கும். வெறும் வார்த்தை கொல்லத்தான் செய்யும். அதன் பின்னே இருக்கிற ஆவியோ அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நடக்க நமக்கு சொல்லி தந்து நம்மை உயிர்ப்பிக்கும். வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் எல்லாவற்றின்படியும் நடந்து நிற்க ஒருவனாலும் முடியாது. ஆனால் அவர் தன் ஆவியையும் நமக்கு தருகிறார். அவர் அந்த வார்த்தையை எப்படி எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தந்து அதன்படி நடக்கவும் உதவி செய்கிறார். தேவனுடைய ஆவி தேவனுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியால் அவரால் நம்மை வார்த்தையின்படி நடக்க உதவ முடியும். அவர் உதவியின்றி யாரும் தேவ வார்த்தையின்படி நடக்க முடியாது. தேவனை அறியவும் முடியாது. அவர் நமக்கு தேவனை வெளிப்படுத்தினால்தான் நாம் அவரை காண முடியும். தேவன் தமக்கு சித்தமானவர்களுக்கே தன்னை வெளிப்படுத்துகிறார், எல்லோருக்கும் இல்லை. ஆகையால் ஒரு சிலர் மட்டுமே ஆவிக்குரியவர்களாக மாறுகிறார்கள். மாம்சத்தின்படி நடாமல் நீதியாக நடக்கிறார்கள், அன்பில் தேறினவர்களாக மாறுகிறார்கள். தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டால் மாத்திரமே இந்த மாற்றம் ஒருவனுக்குள் சாத்தியமாகும். இது எல்லோருக்கும் கிடைக்க வாய்ப்பிருந்தாலும் அவர் சித்தம் கொள்ளாதவரை யாருக்கும் கிடைக்காது. ஆமாம், அவர் முழுமையாக நேசிக்கிறேன் என்பவனுக்கு மாத்திரமே இது
சாத்தியப்படுகிறது. எந்த பலனும் அவரிடம் அவன் எதிர்பார்க்கவில்லை. அவரை தவிர அவர் அன்பு ஒன்று மட்டுமே எனக்கு போதும் என்பவனுக்கே இது சாத்தியம். ஆமாம், தேவன் தன்னை உண்மையாக நேசிக்கிறவனுக்கு மாத்திரமே தன் வழியை வெளிப்படுத்துகிறார். மற்றவர்களுக்கோ தன்னை மறைத்துக் கொள்கிறார். அவர்களால் அவர் வார்த்தையை படித்தாலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர் வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதை விசுவாசிக்கிறேன் என்று நினைத்தாலும் விசுவாசிக்க முடியாது. ஆகையால் மாம்சத்திலிருந்து விடுதலையாவதும் தேவ சித்தப்படியெல்லாம் செய்து நீதிமானாவதும் அவரை போல அன்பிலே பூரணப்பட்டு பரிசுத்தமாவதும் கூடாத காரியம். இதுவும் தேவனுடைய செயலே. ஆகையால் பரிபூர்ணமானவன் தன்னை போல மாறாதவனை பார்த்து அகம்பாவம் கொள்ள முடியாது. வார்த்தையின் நிலைத்திருக்கிற எவனும் அவரால் அன்றி தானாக நிலைத்திருப்பதில்லை. ஆகையால் எல்லாம் அவரால், அவரை கொண்டு, அவர் மூலமாக செயல்படுகிறதே அன்றி நம் பலத்தாலும் திறமையினாலும் ஒன்றுமே இல்லை. நிற்கிறேன் என்று சொல்கிற எவனும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். நிற்கிறேன் என்று சொல்கிற எவனும் தான் அவருடைய இரக்கத்தால் மட்டுமே நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள கடவன். ஆகையால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், இது உறுதி. அவன் எப்போதும் ஜெயிப்பான். பிசாசின் தந்திரங்கள் அவனை தொடாது. தடுமாற்றமில்லாத நிலையான பரிபூர்ணமான வாழ்க்கை அவனிடம் உண்டாகி இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஒளியில் வாசம் பண்ணுவான் என்கிற இயேசுவின் வார்த்தையின்படி அவன் மாறியிருப்பான்.